திருச்சி சுற்றுப்பயணத்தின் போது விஜய் அவர்களின் உரை மற்றும் திமுக மீதான விமர்சனங்களை பற்றி பார்க்க போகிறோம். சுகாதார பிரச்சனைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது திமுகவுடன் தொடர்புடைய மருத்துவமனையில் சிறுநீரகம் திருடப்படுவதாக விஜய் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது சுகாதாரத்துறை நிர்வாகம் மற்றும் அதன் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையில் உள்ள குறைபாடுகளை சுட்டி காட்டுறாங்க. மக்களுக்கான திட்டங்கள், அதாவது அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், 1000 ரூபாய் உதவித்தொகை போன்ற திட்டங்களை அரசு செயல்படுத்தும் விதத்தில் உள்ள குறைபாடுகளை பற்றி விஜய் பேசியிருக்காங்க. இந்த திட்டம் இலவசம் என கூறி மக்களுக்கு அவமானம் தருவதாக அவங்க விமர்சிச்சிருக்காங்க. அடிப்படை வசதிகள் குறித்து பேசியிருக்காங்க விஜய். கல்வி, மின்சாரம், மருத்துவம் போன்ற அத்தியாவசியமான தேவைகளை தனது கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றும் என்றும், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சட்ட பிரச்சனைகள் எந்த சமரசமும் இருக்காது என்று விஜய் உறுதியளிச்சிருக்காங்க. திமுகவின் நிறைவேறாத வாக்குறுதிகள், அதாவது அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு, டீசல் விலை குறைப்பு, மாணவர்களின் கல்வி கடன் ரத்து, பழைய ஓய்வு திட்டம், மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கீடு போன்ற திமுகவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. மற்ற அரசியல் கட்சிகள் விமர்சனங்கள் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிவிக்கு தொண்டர்கள் நடிகர் எம்ஜிஆர் கூட்டங்களுக்கு தாமதமாக வந்தாலும் மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் என்பதை குறிப்பிட்டு வரலாறு திரும்புகிறது என்று விஜய் கூட்டத்தை ஒப்பிட்டு விஜய் தொண்டர்கள் பேசியிருக்காங்க. மாரிதாஸ் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் பிரச்சனையை சுட்டி காட்டி திமுக அரசின் மீது குற்றம் சாட்டுறாங்க. ஒரு நபர் அரசியலுக்கு வருவதை ஜனநாயக வழியில் எதிர்கொள்ள திமுகவுக்கு துணிச்சல் இல்லை என்றும், ஆம்புலன்ஸ் சேவை இந்த நேரத்தில் மட்டும் சரியாக இயங்கும் என்றும் மாரிதாஸ் அவர்கள் கூறியிருக்காங்க. அதிமுக சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்த பின்பும் அங்கு கூடிய மக்கள் கூட்டத்தை பற்றி போக்குவரத்து காவல்துறைக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது பொதுக்கூட்ட நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகளை வெளிப்படுத்துகிறது. பொதுவான கருத்துக்கள், ஊகங்கள். இந்த நிகழ்வில் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மணல் அள்ளுதல், மக்கள் பிரச்சனைகளை புறக்கணிதல் போன்ற குற்றச்சாட்டுகள் திமுக அரசு நிர்வாகத்தின் மீதான விமர்சனங்களை வலுப்படுத்துகிறது. மொத்தத்தில் நடிகர் விஜய் அவர்களின் இந்த பொதுக்கூட்டம் ஒரு நடிகர் அரசியல் பிரவேசம் செய்யும் போது சந்திக்கும் ஆரம்பகால சவால்களையும் ஏற்கனவே உள்ள ஆளுங்கட்சியின் அதிகார போக்கையும் பிரதிபலிக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்